உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 1500 கோடி வசூல் சாதனை செஞ்சு இன்னமும் திரையில ஓடிட்டு இருக்க படம் தான் பாகுபலி 2. இதை பத்தி இன்னமும் பேச்சு அடங்கல. பாகுபலி 1ல கட்டப்பா ஏன் பாகுபலி கொன்னாருன்னு நம்ம 2 வருஷமா பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பாகுபலி 2ல அதோட பிரம்மாண்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பாகுபலி படத்துல கட்டப்பாவாக நம்ம சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. இவர் தன்னோட ரோல்ல பெர்ஃபெக்டா நடிச்சு கொடுத்திருக்காரு. நம்ம சத்யராஜ் பாகுபலியில கட்டப்பாவாகவே மாறி இருக்காருன்னு சொல்லலாம். கட்டப்பா பாகுபலி 1ல கிளைமேக்ஸ் காட்சியில பாகுபலியவே கொண்டு இருப்பாரு. அந்த சீன் தான் நம்மளை ஆச்சரியப்படுத்தி பாகுபலி 2க்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினது. அற்புதமா நடிச்ச சத்யராஜுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில ராஜமௌலி அவர்கள் கட்டப்பா ரோல்ல நடிக்க முதல்ல கேரள கம்ப்ளீட் ஆக்டரான மோகன்லால தான் அணுகியிருக்காரு. மோகன்லால் மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் நடிக்காத ரோலே இல்ல. எந்த ரோல் கொடுத்தாலும் பின்னி எடுப்பாரு மோகன்லால். இதனாலதான் இவர் கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்றாங்க. பாகுபலிங்கிற பிரம்மாண்ட படத்துல கட்டப்பாவாக நடிக்க வேண்டியிருந்த மோகன்லால் மற்ற படங்கள்ல கமிட் ஆகி இருந்தனால இந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டாருன்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.